திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவர் சிக்கினர். நாயுடுபுரம் பகுதியில் பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக நிதின் மற்றும் சக்தி சங்கர் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை அரங்கேறும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் தீய சக்தி திமுக அரசு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா விற்ற பணத்தை கொடுக்குமாறு அரசு ITI மாணவர்களை கஞ்சா கும்பல் தாக்கிய அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கும்பல் ஒன்று சீர்காழி செல்லும் சாலையில் உள்ள பிரபல அரசு ITIயில் படித்து வரும் மாணவர்கள் சிலருக்கு கஞ்சா கொடுத்து விற்குமாறு கூறியுள்ளது. இதில் கஞ்சா விற்ற பணத்தை கொடுக்காத இரு மாணவர்களை அழைத்து ஏன் பணத்தை தரவில்லை என கேட்டு கஞ்சா கும்பல் கடுமையாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் கஞ்சா கும்பல் எந்த பயமும் இன்றி மாணவர்களை கஞ்சா விற்பனைக்கு ஈடுபடுத்தியதுடன் கஞ்சா விற்ற பணத்தை கேட்டு அடித்து துன்புறுத்தி அதை துணிந்து வீடியோவாக எடுக்கும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கும்பலுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்த மூவர் சிக்கினர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி கூட்ட அரங்கு கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிக்காக வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அசோக்குமார், ராஜேஷ்குமார், மங்கர் சிங் ஆகியோரிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. இதை கண்ட பொதுமக்கள் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடப்பதாலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கே போதைப் பொருள் கொண்டு வரும் அளவிற்கு நிலை ஏற்பட்டு உள்ளது என குற்றம் சாட்டுகின்றனர்.